நல்ல ஒரு நண்பர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு இணைப்பு. இந்த இணைப்பு வந்ததுனால எல்லாத்தையும் என்ன பண்றதுங்க? இவ்வளவு வருஷமா தேடிக்கிறான். ஆண்டவருக்கே கண் கிடையாது. நீ பார்த்து ஆண்டவர் கண்ணீருங்க. ஆண்டவர் கண்ணீர் நமக்கு தெரியுமா? தெரியுமா அவனுக்கு ஆண்டவர் கண்ணீருன்னு? உன் கண்ணை படிச்சது அவர் தான். கண்ணை பார்த்து தான் அவங்க உன்ன போல அவர் கண்ணை போல படிச்சாரு. அவரே பார்த்து அவருக்கு கண்ணீர் சொன்ன எப்படி நியாயம் அது? அவர் கண்ணை முதல்ல பார்த்தாரு. நான் எப்படி இருக்கிறோம்னா அந்த சாயத்தை நம்மள என்ன பண்ணாருங்க உண்டாக்குறாரு. உனக்கு வர பிரச்சனை இல்லை, உனக்கு வர ஆவிக்குரிய கழிப்புல அவரை பார்த்து உனக்கு கண்ணு இல்ல, உனக்கு மூக்கு இல்ல, உனக்கு வாய் இல்ல, உனக்கு கை இல்ல, உனக்கு எதுவுமே இல்லை. இது இந்த கால ஜெனரேஷன் சொல்லல, இந்த ஜெனரேஷன் தெரியாது, இந்த ஜெனரேஷன் சொல்லலைங்க. அந்த காலத்து ஜெனரேஷன் சொல்றதுக்காக. எந்த காலத்து ஜெனரேஷன்? ஆமா, 1 ரூபாய் 2 ரூபாய் இருந்து காலம். 1 ரூபாய் எடுத்துட்டு போனாக்கா 10 சாமான் வாங்கிட்டு வரலாம். அதுலேயே எண்ணெய் வாங்கிக்கலாம், அதுலேயே தக்காளி வாங்கிக்கலாம், அதுலேயே வெங்காயம் வாங்கிக்கலாம், அதுலேயே எல்லாம் வாங்கி வரலாம். 1 ரூபாய் எடுத்துட்டு போனா 10 பொருள் குழம்பு புரியுற செலவுலாம் வாங்கி வந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒண்ணுமா, எங்க அம்மா எனக்கு 1 ரூபாய் கொடுப்பாங்க. 10 காசு தக்காளி, 10 காசுக்கு வெங்காயம், 10 காசுக்கு எண்ணெய். ஆனா இப்போ 1000 ரூபாய் எடுத்துட்டு போனாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. 1000 ரூபாய் எடுத்துட்டு போனா ஆமா. இப்போ ஆவிக்குரிய சோர்வு வந்துட்ட உடனே என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் உண்டாகுது பாருங்க. என்ன ஆச்சுன்னா வறண்டு போச்சோம். வறண்டு போன ஒரு நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போன ஒரு நிலை, இழைத்து போன ஒரு வேலை, பூத்து போன ஒரு வேலை. பூத்து போனதுல அபிஷேகம் பூத்து போச்சு. என்ன பூத்து போச்சுங்க? வாழ்க்கை பூத்து போன வாழ்க்கை. நீங்க அதான் பார்த்து பாட்டு பாடினாலும் இவன் தீபாவளி வருது, பட்டாசு வெடிக்கும். எந்த பட்டாசு பூத்து போவோம்? வெடிக்க வெடிக்காது, சுசுக்கு வராது. ஆமா, நீ நல்லா அனலா இருக்கிறன்னா வாழ்க்கை பூத்து போவாது. இப்ப